இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டங்கரி கபாப் தான் பார்க்க போகிறோம். டங்கரி கபாப் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்க போகிறோம். டங்கரி கபாப் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுடைய லெக் பீஸில் தான் பண்ணுவாங்க. சிக்கனுடைய லெக் பீஸ் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ 3 லெக் பீஸ் வச்சு பண்ண போகிறோம். 3 சிக்கன் லெக்கையும் எடுத்து பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஸ்கின்னில் வந்து அந்த ஜவ்வு இருக்கும், அந்த ஜவ்வை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா அப்படியே அழகாக சைடில் கோடு போட்டு மசாலாலாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி தேவையான அளவுக்கு அப்படியே நல்லா அழுத்தி கோடு போட்டுக்கலாம். அந்த போனு எட்டுற அளவுக்கு நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். அப்படின்னா தான் மசாலா அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளார நல்லா இறங்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கோடு போடாமல் அப்படியே அப்ளை பண்ணோன்னா மசாலா வந்து உள்ளே போகாது, உள்ளெல்லாம் அப்படியே சப்புன்னு இருக்கும், வெளியில் மட்டும்தான் அந்த மசாலா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நல்லா வந்து மசாலா இறங்குற அளவுக்கு நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உள்ளார நல்லா மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம தந்தூரி சிக்கன் வீடியோலாம் போட்டிருக்கோம், மறக்காமல் அதையும் பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம சிக்கனை வந்து நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இப்போ அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து டங்கரி கபாப் மசாலா. ஆல்ரெடி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மசாலாலாம் நம்ம லெக்கில் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வந்து நல்லா ஊற வச்சோம்னா மசாலா வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுக்குள்ளே இறங்கிரும், அது சால்ட்டும் நல்லா வந்து உள்ளே இறங்கிரும். அப்படின்போது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தந்தூரி சீக்காவில் சொல்லி நம்ம வந்து தந்தூரி அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ வீட்டில் நம்ம பண்ணுறோன்னாக்கா நம்மகிட்ட தந்தூரி அடுப்பு இருக்காது. கேஸ் அடுப்பில் வந்து நம்ம சிம்மில் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பாத்திரம்லாம் வைக்கிறதுக்காக ஒரு இது ஒன்று கொடுத்துருப்பாங்க, கம்பி, பார்பிக்யூ கம்பி மாதிரி. அந்த பார்பிக்யூ கம்பி வச்சு அதிலே கூட சிம்மிலே வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா தான் நம்ம அதில் பண்ணாலுமே நம்ம தந்தூரி அடுப்பில் இந்த மாதிரி கங்கஜில் பண்ணுறதா வந்து நல்லா குக்காகவும் ஆகும், நல்லாவும் இருக்கும். இதில் வர ஹீட் வந்து அதில் வராது நமக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து நூடுல்ஸ் போட்டுட்ருக்காரு, சிக்கன் நூடுல்ஸ். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நூடுல்ஸ். அப்படியே அதை பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. இது வந்து நார்மல் நூடுல்ஸு. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீ ரோஸ்ட்டு. இது நார்மல் நூடுல்ஸு, பார்க்க ஒயிட்டாக இருக்கும். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கம் நம்ம வச்சு இந்த டங்கரி கபாப் பார்த்தீங்கன்னா ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துகிட்டு இல்லை நம்ம பட்டர் அப்ளை பண்ணணும். பட்டர் அப்ளை பண்ணி குக் பண்ண தான் வந்து சிக்கன் வந்து சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். அந்த பட்டர் ஃப்ளேவரும் நல்லா வரும், சிக்கனும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து இப்போ ஒரு 70 to 80% வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு குக் பண்ணுவாங்க. இந்த இதில் நம்ம சாப்பிடும்போது உள்ளார வந்து பிளட் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நல்லா குக் ஆகாது, லைட்டாக பச்சையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் குக்குடு தான், பட் இன்னொரு தடவை குக் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு தேவையான கார்விங்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க தயாராக. பிளேட்ஸும் ரெடியாக வச்சுருக்காங்க. பிளேட்ஸ் வந்து கார்விங்ஸ் வைக்கிறாப்புல ஃப்ரெண்டு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் பிளேட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், பட்டர் போட்டு பட்டர் அடிச்சு சொட்டிக்கிட்டே இருக்குது. நம்ம சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போது நல்லா அப்படியே நல்லா ஜூஸியாக இருக்குது சிக்கன். பிளேட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்னிஷ் வச்சு பிளேட்ஸில் தான் இப்போ வச்சு சர்வ் பண்ண போகிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டுட்ருக்காப்புல. இது மாதிரி சிக்கன் வந்து நீங்களும் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
கமெண்ட்ஸ் வந்து யாருமே பண்ண மாட்டீங்க, பார்க்குறீங்க வீடியோவை, ஆனால் எந்த ஒரு ரிப்ளையும் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ரோஸ்ட் பண்ணோடனே சிக்கன் கொஞ்சம் கருப்பான மாதிரி இருக்குது. ஆனால் இப்படி தான் இருக்கணும், அப்போ நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அர்த்தம். நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ சாப்பிடும் போல் இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்கவே. பிளேட்டில் கார்னிங்ஸ்லாம் போட்டு சிக்கன் ஓரளவுக்கு ரெடி பண்ணிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள் சிக்கன் எப்படி இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்குது பார்க்கவே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புல்கா போட்டுட்ருக்காப்புல, நம்ம சப்பாத்தின்னு சொல்லிட்டோம், அது புல்கா உள்ள இருக்குது.